ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபோல்டர் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒன்று ரெண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு 100 200 300 ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதை நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு தேவையான ஃபோல்டர்ஸ் நேம் வந்து நீங்கள் எக்ஸல் ஓப்பன் பண்ணி எக்ஸல் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸலில் இப்போ வந்து நான் ஒரு 16 நேம்ஸ் வந்து நான் என்டர் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நேம் இருக்கு இல்லையா, அணுவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு செல்லில் வந்து நான் இப்போ என்னோட கர்சர் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் மேலே வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று எழுத போகிறேன். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா ஈக்குவல் டு கோட்ஸ் டபுள் கோட்ஸில் வந்து எம்டி ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து நான் அண்டு A1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். எழுதினதுக்கப்புறம் நான் என்ட்ரு கொடுத்துட்றேன். என்ட்ரு கொடுத்தோன்னையும் கீழே வந்து அணுவுக்கு பக்கத்தில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து காப்பி ஆகிடும். அப்போ எல்லாத்துலேயுமே வந்து எம்டி ஸ்பேஸ் அந்த நேம் வந்துடும். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி நீங்கள் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேடில் இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணணும். நான் இங்கே வந்து எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து சேவ் பண்ணுறேன். எக்ஸல் டாட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து BATன்னு சொல்லி சேவ் பண்ணணும். ஓகேவா? கீழே வந்து சேவஸ் டைப் ஃபைல் டைப்பில் வந்து ஆல் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி இப்போ நான் BATன்னு டைப் பண்ணிட்டேன். நான் இதை வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே வைக்கணும். ஸோ வெளில வச்சோம்னா எல்லாத்துலேயுமே வெளில வந்துடும். அதனால் நான் அதை ஃபோல்டருக்குள்ளே வைக்கிறேன். ஃபோல்டர் வந்து கேப்ஸில் எக்ஸல்னு சொல்லிவிட்டு நான் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் எக்ஸல் டாட் பேட் அப்படிங்கிற இந்த ஃபைலை வைக்கிறேன். ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து அது சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் கீழே வந்து லைப்ரரி லிஸ்ட்டில் போய் எக்ஸலுங்கிற ஃபைலை தேடியாச்சு. ஓகே, அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபைல் இருக்குது. இதை நான் டபுள் கிளிக் பண்ணும்போது பாருங்கள் எல்லா ஃபைலுமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஷார்ட்கட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்